இந்த காலத்தில் பேங்க் ஓடிபியை வச்சு ஸ்கேம் பண்ணுறதெல்லாம் போய் இதயத்தையே டார்கெட் பண்ணுறாங்க. மெயினாக லோன்லியாக இருக்கிற ஆண்கள், பெண்கள், வேலைக்காக வெளியூரில் இருக்கிறவங்க, எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுறவங்க. ஸோ இவங்கள தான் சில ஆன்லைன் ஸ்கேம் கேங்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு சார்ட்டில் ஆரம்பிக்கிற விஷயம் சில மாதங்களில் லைஃபையே டேமேஜ் ஆக்கிடும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம் கிளியர், இது பெண்கள் எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிற வீடியோ கிடையாது. பல ஃபேக் அக்கௌண்ட் பெண்கள் ஃபோட்டோவை யூஸ் பண்ணி ஆண்களை ஏமாற்றுறாங்க. சில நேரம் ஆண்கள் பேரை யூஸ் பண்ணி பெண்களையும் ஏமாத்துறாங்க. ஸோ இதோட மெயின் ப்ராப்ளம் ஃப்ராட் பண்ணுறது தான். ஸோ இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு ஃபேக் அக்கௌண்ட், ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு என்ட்ரி ஆவாங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். ஹாய், யூ லுக் கைண்ட் ஆஃப் பர்சன். நீங்கள் நினைப்பீங்க இது கேஷுவல் சாட் தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் ட்ராப். ஸோ ஸ்கேமர்ஸ் வந்து ஃபஸ்ட் நாள் கண்டிப்பாக வந்து உங்களை மணி வந்து கேட்கவே மாட்டாங்க. முதல்ல உங்கள்கிட்ட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோட்டோவாக இருக்கும், நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, வேலை வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, சிங்கிள்னு சொல்லுவாங்க, டிவோர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு லோன்லி ஸ்டோரி சொல்லுவாங்க. அது பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும். நான் துபாயில் நர்ஸாக இருக்கேன், கனடாவில் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, எனக்கு வந்து ஒய்ஃப் இல்லை, நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சொல்லி சிம்பத்தி க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் இல்லைன்னா பேச யாரும் இல்லை, உங்கள் வாய்ஸ் கேட்கணும் போல் இருக்குது, ஐ ட்ரஸ்ட் ஒன்லி யூ, நீங்கள் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவீங்க, உண்மையாலுமே சம்திங் ஏதோ ஒரு பாண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. அதுக்காக தான் இந்த ட்ராப்பே அவங்க பண்ணுறாங்க. இவங்க உண்மையாகவே கேர் பண்ணுறாங்க போல் நம்மளைய. இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு டேஞ்சர் ஆரம்பிக்குது. பிகாஸ் ரியல் ரிலேஷன்ஷிப் டைம் வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த ஃபேக்கு ட்ராப்பு வந்து பயங்கர ஸ்பீடாக வரும். ஆனாலும் சில இப்போ இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்கேம் பண்ணுறவங்க எல்லாருமே ஸோ இப்போ ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க பேர்லலாம் உங்களை மாதிரியே பல பேர்த்துக்கிட்ட அவங்க ட்ராப்பை வந்து ஒரு பெரிய பாண்டை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருப்பாங்க, ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ சடனாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சடன் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு மாம் ஆக்சிடெண்ட்டு, ஏர்போர்ட்டில் ப்ராப்ளம், பார்சல் அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜெண்ட்டாக ஒரு 20,000 டிக்கெட் மணி வந்து எடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் சென்ட் பண்ண முடியுமா, நான் நாளைக்கு மார்னிங் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஸோ கஸ்டம் சார்ஜ் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருப்பீங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது அவங்க இனிஷியலாக அவங்கக்கிட்ட கேட்குறது, ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி உங்களை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஈஸியாக கொடுத்துருவீங்க, திரும்ப கூட கேட்க மாட்டீங்க, திரும்ப கூட வேணான்றுவீங்க. இப்படி தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் வந்து ஒரு கல்ஃபில் வந்து துபாயில் வந்து ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கல்ஃபில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஒன்லி ஒர்க்கு, அலோனாக தான் இருப்பாங்க, ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஆன்லைனில் ஒரு டெய்லி ஒரு ப்ரொஃபைல்கிட்ட இதே மாதிரி தான் பேசிட்டே இருந்தாங்க. ஒரு 3 மாதம் பேசினாங்க. ஒரு பர்த்டே விஷ், குட் மார்னிங், வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம். ஒரு நாள் என் சிஸ்டர் சர்ஜரி, கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ண முடியுமா, வந்து அப்படியே பேசி ஒரு 1.5 லேக் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பிளாக்கு. இது போல் நிறைய பேர்த்துக்கு நடக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து வீடியோ கால் ட்ராப்பு. சில ரொம்ப அட்ராக்டிவாக கேர்ள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வந்து வச்சு வீடியோ கால் பண்ணுவாங்க. சில டைம் கேர்ள்ஸே வருவாங்க. அந்த டைமில் வந்து ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, மணி வாங்குவாங்க, இல்லை எமோஷ்னலாக கொஞ்சம் மணி உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் தான் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கீங்களே, அதனால் கண்டிப்பாக உங்களாலையும் கொடுக்க முடியும். சில எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரேஞ்சர்லாம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பிளாக்மெயில் கூட பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு லவ் ட்ராப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். நான் கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி ட்ரேடில் வந்து ஏர்ன் பண்ணுறேன், நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுறேன்,
நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் 10,000 போட்டு ஒரு 1 லேக்காக போட்டிங்கன்னா நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற காசு இதுலேயே வந்துடும். ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விதவிதமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் ஏன் மக்கள் ஏறுறாங்க அப்படின்னா, நிஜமாலுமே இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லோன்லினஸ் தான். அப்புறம் நீட் அஃபெக்ஷனு, ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுறது, ஒரு நம்பிக்கையை பெறுறது, ஒரு அட்டென்ஷன் கிடைக்காத லைஃப்பில் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற மனுஷங்க கண்டிப்பாக இந்த ட்ராப்பில் வந்து கண்டிப்பாக ஏமாறுவாங்க. இப்போது நடக்கிற இந்த பெரிய ஒரு சேஞ்ச் சொசைட்டியில் ஃபாஸ்ட் லவ், எப்பயுமே டெக்ஸ்ட் பண்ணுறது, நேரில் மீட் பண்ணாமல், ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் இருக்கிற உண்மையான உண்மை என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லோன்லினஸை டார்கெட் பண்ணுவாங்க. உங்கள் வீக்னஸை தெரிஞ்சு அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அமௌண்ட் மட்டும் அனுப்பாதீங்க. ஸோ வந்து உண்மையாலுமே அது ரியல் வீடியோவா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். ரியல் டிபியா, ரியல் ஃபோட்டோவா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப உங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னா, ப்ரைவேட்டாக இருக்கிற வீடியோவை கண்டிப்பாக அனுப்பாதீங்க தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும். வீடியோ காலும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரைவேட்டாக இருக்கிறப்போ அந்த மாதிரி உங்களோட ப்ரைவேட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ காலில் கண்டிப்பாக வந்து காமிக்காதீங்க. ரொம்ப டூ ஃபாஸ்ட்டு லவ்வு அதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் அதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு எமோஷ்னல் அட்வைஸை அதிலேருந்து நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ இதில் ஆன்லைனில் வந்து பேசுகிறவங்க எல்லோரும் எனிமியும் கிடையாது, ஆனால் எல்லோரும் ஜென்யூனும் கூட இல்லை. அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஃபாஸ்ட்டு லவ்வு, ஃபாஸ்ட் அஃபெக்ஷன் வர இடத்துல தயவு செஞ்சு ஸ்லோவாக யோசிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் லைஃபுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது தொடர்ந்து போட்டுக்கிட்டும் இருப்போம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.